ஒரு நாள் ஆழ்ந்த கடலில் டேனி என்ற மகிழ்ச்சியான டால்பின் நீந்திக் கொண்டிருந்தது. அது நீரில் குதித்து சுற்றி மகிழ்ந்தது. அப்போது மேல் நீரில் ஒரு சிறிய மீன் மிதப்பதை பார்த்தான். அந்த மீன் நகராமல் இருந்தது. டேனி சிந்தித்தது, இந்த மீன் தூங்கிக் கொண்டிருக்கிறதா? அது அருகில் சென்று கேட்டது, ஹலோ சிறிய மீனே, நீ நல்லா இருக்கிறாயா? அந்த மீன் ஒரு கண் திறந்து சொன்னது, நான் சாதாரண மீன் இல்ல, நான் மிதக்கும் மீன். டேனி சிரித்தது. மிதக்கும் மீன்? அதுதான் என்ன? மீன் புன்னகைத்தது. எனக்கு ஒரு சிறப்பு திறன் இருக்கு. நான் காற்றை குடித்து ஒரு பலூனாக மிதக்க முடியும். டேனி ஆச்சரியப்பட்டது. வாவ், அதை எனக்கு காட்ட முடியுமா? மிதக்கும் மீன் ஆழ்ந்த மூச்சு விட்டது. "புஃப்." அதுவும் ஒரே பெரிய பந்தாக மாறி மேலே மிதந்தது. டேனி பெரும் சிரிப்பு சிரித்தது. அட், நீ பலூன் மாதிரி இருக்கிறாய். மிதக்கும் மீனும் சிரித்தது. ஆமாம், அப்புறம் நான் காற்றை வெளியே விட்டால் "ஃப்", நான் திரும்ப சாதாரணமாகி விடுவேன். டேனியும் மிதக்கும் மீனும் நல்ல நண்பர்களானார்கள். அவர்கள் தினமும் விளையாடி குமிழிகள் உருவாக்கி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கதையின் நீதி, எல்லோரும் தனித்தன்மை மிக்கவர்களே.